ஹாய் காய்ஸ், நான் இம்ரான் பேசுகிறேன். இப்போ நம்ம ஐஃபோன் 5s பார்க்க போகிறோம். ஐஃபோன் 5C அண்ட் எக்ஸ்பிரியா G1 அந்த வீடியோலாம் பண்ணிட்டேன். என்னோடய அடுத்த வீடியோ ஐஃபோன் 5s இதை பற்றினா நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியாவில் வந்து அக்டோபரில் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் தான் இதோட ஸ்லோகன், அந்த மாதிரி சொல்லலாம். இதில் மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. இதில் iOS 7 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்குது, அது மட்டும் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கவர் கேஸ் தனியாக அதுக்குன்னு இருக்குது, அது தனியாக சேல் பண்ணுறாங்க இதுக்குன்னு. ஸோ நம்ம ஐஃபோன் 5s டிசைன் போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோல்டு, சில்வர் அண்ட் ஸ்பேஸ் கிரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 கலரில் அவைலபிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு 64 பிட் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். இதோட A7 ப்ராசஸர் 64 பிட் மொபைல் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து 32 பிட்லேருந்து 64 போனாங்க. ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் ஒரு புது இனோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டுவல் ஃப்ளாஷ் இருக்குது. ஒரு சூப்பர்வாக கேப்சர் பண்ணுறதுக்கு டுவல் ஃப்ளாஷ், அது மாதிரி நிறைய டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சேம் சைஸ் அண்ட் எல்லாமே அதே தான், ஐஃபோன் 5 மாதிரியே தான். 112 grams 7.6 mm அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியும் சேம் ஐஃபோன் 5 சைஸ் அண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. 7.6 டெப்த், அது மட்டும் இல்லாமல் 112 வெயிட் கிராம். 7.6 mm ரொம்ப தின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். 112 கிராம் வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட், இதுதான் மெயின் கில்லர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதில் ஃபிங்கர் பிரிண்ட், அதை பற்றி ஃபுல்லாக நான் அப்புறம் சொல்கிறேன் ஒரு வீடியோக்கு அப்புறம். உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிங்கர் பிரிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கட் ஸ்பேர் கிறிஸ்டல், அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஸ்டீல் டிரெக்ஷன் ரிங், அதுக்கு கீழே தான் டச் சென்சார் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே டாக்டிக்கல் சுவிட்ச், அதாவது நம்ம இப்போ ஃபோன் அன்லாக் பண்ணால் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா அன்லாக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா A7 சிப், அது மட்டும் இல்லாமல் M7 சிப் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோஷன் கேப்சரிங், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் பேண்ட்லாம் போட்டு இது பண்ணுறது, நிறைய விஷயங்கள், ஜைரோஸ்கோப்ஸ், காம்பஸ், ஆக்சிலரோமீட்டர், இதெல்லாம் இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் மோஷன் சிப், அதாவது M7 சிப். A7 அண்ட் M7 பார்த்தீங்கன்னா செம்மையாக கொண்டு வந்திருக்கு. A7ல் இம்ப்ரூவ்ட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா OpenGL ES 3.0 யூஸ் பண்ணுறாங்க, பயங்கரமான கிராஃபிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிராஃபிக்ஸ் மட்டும் இல்லாமல் 64 பிட்டில் கேம் விளாட்றதும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2x ஃபாஸ்டர் CPU ஐஃபோன் 5ஓட. அதுவும் இல்லாமல் 2x கிராஃபிக்ஸ் கேப்பபிலிட்டியும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. 40% ஒரிஜினல் 40% CPU பார்த்தீங்கன்னா அப் டு 40% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் ஐஃபோனோட CPUலேருந்து. 56% GPU இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் ஐஃபோன்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமரா சேம் 8 மெகாபிக்சல் கேமரா வச்சு உள்ள சென்சார்ஸ் அண்ட் அப்பாச்சர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2.2 அப்பாச்சர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் இமேஜ் சென்சார் 15% லார்ஜ் இமேஜ் சென்சார், 33% இன்க்ரீஸ் லைட் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐசைட் கேமராவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 5Sல. அடுத்தது பார்த்தீங்கன்னா iOS 7, இதுதான் வந்து பயங்கரமான ஃபீச்சர்ஸ். A7 M7 64 பிட்டில் iOS 7 ரன் ஆகுது, பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கோல்டு கலர், அந்த கார்ஜியஸ் கலரில் ரன் ஆகுது, சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவுட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளூ, ஒரு டிஃப்ரெண்ட்டான லெதர் ஃபீல், சாஃப்ட்னஸான ஃபீலிங் கொடுக்குறதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துக்கலாம். One of the things people love most about their iPhone is they can take great photos with it. It is meticulous. iPhone 5s lets you do even more with photos and video. It makes the world's most popular camera even better. Any digital camera is only as good as its sensor. While more pixels produce a bigger picture, we prefer bigger pixels because they mean an even better picture. With iPhone 5s, we started with a wider f2.2 aperture. That, combined with our new state-of-the-art 8-megapixel backside illuminated CMOS sensor that is 15% larger than before, means each 1.5 micron pixel can convert 33% more light into image data. This is all processed by the new A7 chip with 64-bit desktop-class architecture. That's a lot of numbers that basically mean the pictures you take will have greater dynamic range, with more details in the highlights and shadows, and less overall noise in the image. A really great sensor is only the beginning of how iPhone 5s takes really amazing photos and video. In low light, iPhone 5s uses the new auto image stabilization. When you press the shutter, it imperceptibly takes up to 4 very quick photos, intelligently merging them to reduce blurring,
from camera shake and subject motion. And in really low light, it uses the all-new True Tone flash. iPhone 5S measures the color temperature of the available light, then fires the white and amber flashes together in just the right ratio to create a balanced image. The colors in your photos will look truer and your skin tones more natural. iPhone 5S also has some fun new camera features, like photo burst mode. It continually captures at 10 images a second when you hold down the shutter. Advanced algorithms help select the individual photos or sequence of photos you might like best. And the new slow motion feature lets you shoot HD video at 120 frames per second. You can then select a specific section you want played back at quarter speed. All these features are the result of hardware and software working together so seamlessly that they essentially become invisible. So all you have to do is concentrate on taking a great photo or video and let iPhone do the rest. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன ஃபியூச்சர் ஐஃபோன் 5 கேமராவில் உள்ளதுன்னு. கேமரா அண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் அப்கிரேட் இதுதான் 3ல் உள்ளதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்ட் கலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேக் பிளேட்டில். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா பஸ்ட் மூன், ஸ்லோ மோஷன் மூன்லாம் சூப்பர்வாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் மெயின் பார்த்தீங்கன்னா டச் ஐடி, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிட்டி. நம்ம முதல்ல ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்கோட் போட்டு பின்கோட் போட்டு இது பண்ணலாம். இந்த iOS 7 அண்ட் பவர் ஆஃப் ஐஃபோன் 5s அண்ட் A7 அண்ட் M7 சிப். இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்கள் ஃபிங்கர் மூலயமா அன்லாக் பண்ணிக்கலாம் டோட்டலாக. எது வேணாலும், அதாவது என்ன சொல்ல, எந்த ஃபிங்கர் நம்ம எத்தனை ஃபிங்கர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது நம்ம 5 ஃபிங்கரையும் ஆட் பண்ணிட்டு நம்ம எந்த ஃபிங்கர் வேணாலும் வச்சு டோட்டலாக ஈஸியாக அன்லாக் பண்ணுறது தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுலேருந்து சின்ன கிளிப் இப்போ வருது, நீங்கள் பாருங்கள். It's a remarkable innovation inside the iPhone 5S that sets a new precedent. It's not just rampant technology for technology's sake. Every single component, every process has been considered and measured to make sure that it's truly useful and that it actually enhances the user's experience. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்றது பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா, அந்த ஐஃபோன் 5s ஓட டச் ஐடியை பத்தி தான் இந்த ஃபுல்லா இந்த வீடியோ. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக தெரியும். இப்போ அன்லாக் பார்த்தீங்களா, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணுறது தான் இந்த ஈஸியஸ்ட் வே ஐஃபோன் கண்டுபிடிச்சி. பயங்கரமான கில்லர் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 5s ஓட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தான். இப்போ அந்த வீடியோ பாருங்கள். Touch ID sensor quickly reads your fingerprint and automatically unlocks your phone. You can even use it to authorize purchases through our stores for music, movies, TV shows, apps, and books. Setting up Touch ID to recognize your fingerprint is easy, and every time you use it, it gets better at reading your print. It can read multiple fingerprints and read them in any orientation. The technology within Touch ID is some of the most advanced hardware and software we put in any device. The button itself is made from sapphire crystal, one of the clearest, hardest materials available. This protects the sensor and acts as a lens to precisely focus it on your finger. The steel ring surrounding the button detects your finger and tells Touch ID to start reading your print. The sensor uses advanced capacitive touch to take, in essence, a high-resolution image of your fingerprint from the subepidermal layers of your skin. It then intelligently analyzes this information with a remarkable degree of detail and precision. It categorizes your print by one of 3 basic types: arch, loop, or whorl. It maps individual details in the ridges that are smaller than the human eye can see, and even inspects minor variations in ridge direction caused by pores and edge structures. Touch ID uses all this to provide the most accurate match and a very high level of security. All fingerprint information is encrypted and stored inside the secure enclave in our new A7 chip. Here, it is locked away from everything else, accessible only by the Touch ID sensor. It's never available to other software, and it's never stored on Apple servers or backed up to iCloud. Touch ID defines the next step of how you use your iPhone, making something as important as security so effortless and so simple. We believe that technology is, at its very best,
at its most empowering when it simply disappears. This is the video. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐஃபோன் 5s சொல்ல போனால். இப்போ நம்ம அதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கோ டு தி ஸ்பெக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ் கிரே, கோல்டு அண்ட் சில்வர் கலரில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1632 GB அண்ட் 64 GBலாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அக்டோபரில் இந்தியாவில் அவைலபிளாக ஆக போகுது. ப்ரைஸ் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல ஐஃபோன் 5s பற்றி. இந்த அக்கார்டிங் டு திஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 50,000, 52,000, 55,000 இது வரும், 60,000 to 65,000 இது வரும், 70,000 to 75,000, 80,000 கிட்ட இந்த 64 GB வரும், அப்படி தான் சொல்ல முடியும் அக்கார்டிங் டு திஸ் ப்ரைஸ். இந்தியா ப்ரைஸ் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. இது அப்படியே ஐஃபோன் 5 மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. 7.6 mm தின் அண்ட் 112 grams எல்லாமே ஐஃபோன் 5 மாதிரியே தான். இதில் பார்த்தீங்கன்னா A7 64-bit சிப், அது மட்டும் இல்லாமல் M7 மோஷன் சிப், அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட் டைம் இது வந்து ஐஃபோனில் வந்து M7 சிப் ஃபஸ்ட் டைம் இதுதான் பண்ணுறாங்க, மோஷன் கேப்சர் சிப். அது மட்டும் இல்லாமல் சேம் ப்ளூடூத் NFC கிடையாது, ஒன்றும் அவைலபிள் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இது குவாட் கோர் கிடையாது, டுவல் கோர் தான். குவாட் கோரும் ஒன்றும் பண்ணல ஐஃபோனில். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வைஃபை, ப்ளூடூத் அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்குது. ரெட்டினா டிஸ்பிளே அப்படியே சேம் ஐஃபோன் 5C அண்ட் ஐஃபோன் 5ஓட சேம் ஸ்பெக்ஸ் தான். 4-inch ரெட்டினா டிஸ்பிளே, 326 pixel per inch. டச் ஐடி இதுதான் கில்லர் ஃபியூச்சர் ஐஃபோன் 5sலேயே. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஒரு ஃபியூச்சரை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஐஃபோன் 5s வாங்கணும் அந்த மாதிரி கூட இந்த ஒரு ஃபியூச்சர் பயங்கரமாக இது பண்ணுது. அதுக்கு இல்லாமல் ஐசைட் கேமரா, 8 MP சென்சார். இதில் வந்து 1.5 மைக்ரோ பிக்சல்ஸுங்கிறாங்க. அதாவது வித் இது 8 MP கேமரா. இது ஃபுல்லாக வந்து என்ன சொல்லலாம், ஐஃபோன் 5 அண்ட் ஐஃபோன் 5Cயோட ஃபீச்சர்ஸ்னால் இதில் வந்து ட்ரூ டியூன் ஃப்ளாஷ் ஆட் பண்ணுறாங்க, ஸ்லோ மோஷன் ஃபீச்சர், பிரஸ்ட் மோட் ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு இலுமினேஷன் சென்சர் இதில் தான் ஆட் பண்ணுறாங்க. 5 elements லென்ஸ் இதில் தான் இருக்குது. ஹைப்ரிட் ஐஆர் ஃபில்டர் இதில் இருக்குது. லென்ஸ் கவர், கிறிஸ்டல் லென்ஸ் கவர் இந்த இதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 MP கேமரா சேம் தான், பட் இதில் வந்து 1.5 மைக்ரோ பிக்சல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது கேமராவுக்கு சூப்பராக கொடுக்கும் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. இல்லை ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து இதில் வீடியோ ரெக்கார்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லை இமேஜ் ஸ்டாபிலேஷன், இம்ப்ரூவ்டு வீடியோ ஸ்டாபிலேஷன் கொடுத்துருக்காங்க, இமேஜ் ஸ்டாபிலேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டைம் கேமரா சேம் 720p வீடியோ ரெக்கார்டிங், இலுமினேஷன் சென்சரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 1.2 MP ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் சேம் அதே மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இப்போ லைட்னிங் போர்ட் அண்ட் சம் அதர் ஸ்பீக்கர்ஸ் சேம் அதே டிசைன் ஆஃப் இது தான். 5Cயோட சேம் அதே இது தான். எந்த விதமான இதுவும் என்ன சொல்ல டிஃப்ரென்ஸும் இதில் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டி சென்சார்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிடலாம். மற்றெல்லாம் ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆம்பியன் லைட் சென்சர் எல்லாமே அதில் உள்ளது தான். இதெல்லாம் ஆப்ஸ் iOS 7 ரன் ஆன இந்த ஆப்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இதோட ஹெட்ஃபோன்ஸு கூட தராங்க. அது மட்டும் இல்லாமல் நானோ சிம் இதில். ஐஃபோன் 5s பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிம் கார்டோட கம்பபிலிட்டி ஆகாது. அதான் முதல்ல மைக்ரோ சிம் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட சாம்சங் கேலக்ஸி S4லலாம் மைக்ரோ சிம் தான், ஆனால் நானோ சிம் தான் இப்போ சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் போர்ட் கனெக்டர் புதுசாக அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஷிரி iOS 7ல் பயங்கரமாக இருக்கும் அப்படி தான் சொல்ல முடியும். இதுதான் அந்த பாக்ஸ், ஐஃபோன் 5s பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 5s iOS 7ஓட இன்ஸ்டால் ஆகி வருது. அதோட ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் ரிமோட் அண்ட் மைக்கோட வருது. அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் கேபிள், USB கேபிளும் தராங்க, USB பவர் அடாப்டரும் தராங்க, அதாவது மேனுவல் அதெல்லாம் தராங்க, டாக்குமெண்டேஷன். ஸோ இதுதான் ஐஃபோன் 5s. October India release ஆகுது, September 20 worldwide release ஆகுது. So thanks for watching and please subscribe.